செல்ஃபி மோகத்தால இளைஞருக்கு நேர்ந்த சோகம். சுற்றுலா வந்த இடத்துல பதைக்க வைக்கிற சம்பவம். எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உயிரே போனா கூட இந்த விஷயத்தை செய்யாம இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் ஆபத்தை உணராம செய்யற வேலைகள் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தையும் பாதிக்குது. குடும்பத்தோட செல்ஃபி எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற போதிலுமே ஒரு சில இளைஞர்களும் இளைஞிகளும் சுற்றுலா செல்ற இடங்கள்ல ஆபத்தான பகுதிகளுக்கு போய் செல்ஃபி எடுத்து தன்னோட இன்ஸ்டா முதல் முகநூல்ல போட்டு லைக்குகளை வாங்குறாங்க. ஆபத்து இல்லாத வரைக்கும் நல்லது அப்படிங்கிற போதிலுமே இது போல விபரீதமான செயல்கள்ல இறங்க வேண்டாம் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல நிகழ்ந்திருக்குது. கொடைக்கானல் வட்டக்கானல் டால்பினோஸ் பாறையில இருந்து 100 அடி பள்ளத்துல இளைஞர் ஒருத்தர் தவறி விழுந்த சம்பவம் தான் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள்ல முக்கிய இடமா கருதப்படுது. இந்த பகுதியில் இருக்கிற இடங்களை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்போ கோடை விடுமுறை அப்படிங்கறதால குடும்பத்தோட விடுமுறைக்கு செலவழிக்க கொடைக்கானல் பகுதிக்கு சாரையா சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அது போலதான் தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா வந்திருக்கிறார். சுற்றுலா வந்த இடத்துல நண்பர்களோட சந்தோஷமா பொழுத கழிச்சிட்டு போகாம இவங்க செஞ்ச ஆபத்தான காரியம் பதைக்க வைக்குது. டால்பினோஸ் அப்படிங்கிற சுற்றுலா பகுதிக்கு இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஆபத்தான பாறையோட அருகே சென்று செல்ஃபி எடுக்க போன இளைஞர் ஒருத்தர் கால் இடறி சுமார் 100 அடி பள்ளத்துல தவறி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா கூட வந்தவங்க அவரை மீட்டு மேல் பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கொடைக்கானல் தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்கிறாங்க. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் அவரோட நண்பர்களோட உதவியோட வட்டக்கானலுக்கு கொண்டு வரப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு அந்த இளைஞர். சுற்றுலா வர இளைஞர்கள் இது போல ஆபத்தான பகுதிக்கு போய் செல்ஃபி எடுத்து தவறி கீழே விழுறது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்குது. எனவே இந்த சுற்றுலா தலத்துல போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்து சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. ஹலோ, எதுக்கு பிள்ளைகிட்ட காலம் வைக்க ஒரு லிட்டர் போனா போயிடும், 5 லிட்டர் போனாலும் உங்களுக்கு குறையும். தண்ணி எப்படி அதுக்கு போட்ட தண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு போகணும். அவங்க தண்டராஜ் ஒரு கேன் தூக்கி போறாரு அவரு இருக்கானே பாத்துக்கோங்க கேன. நீங்க எந்த மீடியா ப்ரோ? சன் நியூஸ். அண்ணே கொஞ்சம் மேல, கொஞ்சம் மேல கேமரா அந்த பக்கம் எடுக்கல. போங்க, உள்ள ஆள் ஒன்று கிடக்குது, இங்கே வந்து செல்ஃபி எடுத்துருக்கீங்க. போங்க விட என்னமோ ட்ரெயின் வந்து செல்ஃபி எடுத்து